வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்யும் போது சில பிரச்சனைகள் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது. எப்படி நல்ல காரியங்கள் செய்ய வேண்டியவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகும். இது என்னுடைய அனுபவத்துக்கு சொல்றோம். அண்ட் ஒன் மோர் திங், நான் இல்லையேன்னு எனக்கும் வருத்தம். நான் இதிலெல்லாம் இருப்பேன், இல்லையேன்னு வருத்தம் இருந்தது. பட் அவங்க வைக்கிற தேதியும் நமக்கு கொஞ்சம் குரூஷியல் தேதி. 18ஆம் தேதி இலங்கையில தமிழின தலைவராக இருக்கக்கூடிய போற்றக்கூடிய சகோதரர் பிரபாகர் அவர்கள் இறந்தாங்க. அதுல வைக்கக்கூடாது. அது இங்க யாருக்குமே சொல்லவே தெரியல. ஆனா திடீர்னு சொன்னோம்னா அவர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாரு பாருங்க. அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். எல்லாருமே செல்வகுமாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா உடனே அவர் அதை உள்வாங்கிட்டு கரெக்ட் அப்படி எல்லாத்தையும் அவர் பக்கம் இருந்த கஷ்டத்தை மறந்தாருன்றது வேற, நஷ்டத்தை மறந்தாரு பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். அதெல்லாம் மறந்துட்டு இப்ப 25ஆம் தேதி அதே இடத்துல இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இன்னும் என்ன ஒரே லக்கு அப்படின்னா, இவருடைய நல்ல எண்ணத்தால நிறைய அதிகமான நடிகர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்கும். ஏன்னா என்னெல்லாம் பார்க்க வந்தது அப்படித்தான் பார்க்க வந்தாரு. அண்ட் உண்மையிலே இந்த ப்ரோக்ராம் வந்து பெரிய சக்சஸ் அமையணும். தமிழ் எண்ணம் கொண்டவர்கள் எல்லாருக்குமே சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்குது ப்ரோக்ராம்னா தமிழ் எண்ணங்கள் கொண்டவர்கள் இதை வந்து பாராட்டணும். அவர் வந்து வேணாம்னு சொன்னவங்க இப்ப வந்து அவர் வந்து அதுக்கு மரியாதை கொடுத்து மாத்திட்டாருல, இப்ப அவருக்கு நன்றியை சொல்லணும். அதுதான் முக்கியம். அதெல்லாம் நான் சொன்னேன், நீ வேணா கொண்டா பண்ணவங்க நன்றியை சொல்றேன். ஏன்னா நானே ஒரே ஆளு சபை ஆயிடாது. இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தரும் இப்படி சொன்னா போதும், பெரிய சபை. அதனால இந்த செல்வகுமார் அவர்களுக்கு இந்த தேதியை மாற்றியதற்கு என்னுடைய உளமார்ந்த நன்றி. அதுக்கு ஒத்துழைத்த அத்தனை நடிகர் நடிகை அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராதாரவி. நன்றி, வணக்கம்.